வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே, நான் உங்கள் காளிதாஸ். நாங்கள் 15 வருஷமாக கேட்ரிங் ஃபீல்டு, ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கிறோம். நான் நிறைய கேட்ரிங் சர்வீஸ் போய் வெளியில் எல்லா ஊர்லேயும் போய் சமைச்சிருக்கேன். ஆனால் எங்களோட முகம் யாருக்கும் வெளியில் தெரியாது. அதனால் நாங்களே ஒரு கேட்ரிங் சர்வீஸ் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் கேட்ரிங் சர்வீஸ் பேர் பிரியாணி ஃபேக்ட்ரி கேட்ரிங் சர்வீஸ். கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் மக்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். 2 கிலோ பாஸ்மதி ரைஸில் வடி பிரியாணி எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸ் 2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் 400 கிராம் ஆயில், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 800 கிராம் வெங்காயம், தக்காளி ஒரு 600 கிராம், ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய், 200 இஞ்சி, 150 கிராம் பூண்டு, தயிர் ஒரு 300 கிராம், ஒரு 10 ஏலக்காய், ஒரு 5-6 பட்டை, ஒரு 15 லவங்கப்பூ. முன்னாடி 2 கிலோ பாஸ்மதி ரைஸை 2 அலசி ஊற போட்டாச்சு. சென்னை பாஸ்மதி ரைஸ் வடி பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறோம்னு பார்க்குறோம். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் 400 ஆயில், ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3த்தையும் போட்டுரும். 800 கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்லைஸ், இதை நம்ம போடுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நல்லா அலசிட்டு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். $200 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டை சேர்த்துக்கிறோம். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் போட்டாச்சு. தக்காளி, இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி 1.5 லிட்டர் ஊற்றியாச்சு. இப்போ மூடியை போட்டு மசாலா கொதிக்கட்டும். இங்கே 2 கிலோ அரிசி வடித்து எடுக்கிறதுக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒலை வச்சுருக்கோம். ஒலை கொதிச்சிருக்கான்னு பார்ப்போம். ஒலை நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் லேசாக கிண்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விடுவோம். ஒலை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற 3 கிலோ சிக்கனை போட்டுக்கிறோம். லெக் பீஸா வாங்கிங்க, கடையில் கேட்ட கொடுப்பாங்க. பிரியாணிக்கு லெக் பீஸ் வாங்கினா தான் நல்லா இருக்கும். இப்போ மசாலாவில் சிக்கனை லேசாக கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒலை நல்லா கொதிச்சிச்சு. 1 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுக்கலாம்.
போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடணும். அரிசியை லேசாக கிண்டி விடணும். ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ அரிசி ஒரு 50% வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வடித்து மசாலாவில் கொட்டிட வேண்டியதுதான். இப்போ அரிசியை வடிச்சிக்கணும். நம்ம போட்ட மசாலாவில் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கனும் ஒரு 50% வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் மசாலாவில் நம்ம 50% வெந்த அரிசியை கொட்டிக்கிறோம். போட்டாச்சு. அரிசியை லேசாக எல்லா பக்கமும் வர்ற மாதிரி பரப்பி விட்டுங்க. அரிசியும் தண்ணியும் லெவலாக இருக்கணும். இப்போ இதில் தண்ணி குறையுது. நம்ம அந்த ஒலைய வடித்த தண்ணியில் இதில் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ அரிசியும் தண்ணியும் லெவலாக இருக்கு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம தம் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. லெக் பீஸ் உடையாமல் வந்திருக்கு பாருங்க. கீழேயும் தண்ணியும் இல்லை, அடியும் பிடிக்கல. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறோம்.